ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இங்கே டெய்லி யூஸ் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு விஷயம், எல்லாருமே ஸ்ப்ரே பாட்டில் வச்சு யூஸ் பண்ணுவோம், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதோட ஃபஸ்ட்டு பெனிஃபிட் என்னென்னா, நிறைய தண்ணி வேஸ்ட் ஆகாது. அதே சமயம் அங்கே நம்ம க்ளீன் பண்ணும்போது மேலேருந்து வலிஞ்சு கீழே ஊற்றாது, கவுண்டர் டாப்லேருந்து தண்ணி வலியாது. அப்புறம் கேஸ்க்காக நம்ம ஹோல் போட்டிருப்போம் இல்லைங்களா, அது வழியாகவும் தண்ணி வேஸ்ட் ஆகாது. இதை ஈஸியாக நம்ம தொடச்சி முடிச்சிடலாம். இந்த மாதிரியான மேலே அந்த டாப் பகுதி மட்டுமே ஸ்ப்ரே பாட்டிலில் தனியாக விற்கிது. அதை நீங்கள் ஒரு வாட்டர் பாட்டிலில் கனெக்ட் பண்ணி கூட நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். நானும் இங்கே விம் லிக்விட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் கவுண்டர் டாப்பு, அந்த கேஸ் ஸ்டவ்வு, அப்புறம் கேஸ் ஸ்டவ்வுக்கு மேலே இருக்க டைல் ஏரியா, அதில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வழக்கமாக சில பேர் கீழே இருக்கிற அந்த ஃப்ளோர்லேயும் சின்ன சின்ன கரைகள், ஏதாவது சாப்பிட்டதுக்கப்புறம் சிந்தினது, அந்த மாதிரி இதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. நான் இங்கே சொல்ல போகிற டிப் என்னென்னா, தயவு செஞ்சு யாரும் ஃப்ளோரில் கீழே யூஸ் பண்ணாதீங்க, விம் லிக்விட் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுதுன்னா, அது சூப்பராக க்ளீன் பண்ணிடுது. ஆனால் டைலுங்கும் போது ரொம்ப வலிக்கிடுது. குழந்தைங்க பெரியவங்க இருக்கிறதுனால ஈஸியாக வலிக்கு விழுந்துடுவாங்க. அதனால் கீழே ஃப்ளோருக்கு மட்டும் நீங்கள் இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் விம் லிக்விட் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு தனியாக நம்ம என்ன பண்ணலான்னா, கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு, சின்ன டம்ளர் தான் 50 ml அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு வினிகர் போட்டுட்டு மீதி ஒரு 150 ml கிட்டக்க தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு இதில் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லாவே க்ளீன் பண்ணிடும். இந்த லிக்விட் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை, வினிகர் இதெல்லாம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நார்மலாக இருக்கிற ஃப்ளோர் லிக்விட் மாதிரியான இந்த லைசால் மாதிரியான விஷயத்தையும் நீங்கள் அதில் யூஸ் பண்ணி தண்ணி கலந்து யூஸ் பண்ணிக்கிடலாம். நல்லாவே இருக்குது. தயவு செஞ்சு கீழே மட்டும் விம் லிக்விட் போட்டு நீங்கள் அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் யூஸ் பண்ணாதீங்க, வலிக்கி விட்டுடும். மேலே கிச்சன் ஏரியாவில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுக்கே இருக்காது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னா, வழக்கமாக நம்ம அடுப்பில் பால், பருப்பு இந்த மாதிரி குக்கர் ஐட்டத்தில் வைக்கும்போது நல்லா வலிஞ்சு கீழே கொட்டி ஃபுல்லாக நாசம் பண்ணி விட்டுடும். அப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணாத இந்த மாதிரியான தட்டை உங்களோட பர்னர் ஏரியாவுக்கு கீழே அடியில், அதாவது ஸ்டவ்வுக்கு அடியில் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா வலிஞ்சு வர்றது ஃபுல்லாக அதில் சேவ் ஆகிடும். நம்ம அதை குக் பண்ணி முடித்ததுக்கப்புறமா எடுத்து க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் அதே இடத்துல வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக கவுண்டர் டாப் நாசமாகாமல் பார்த்துக்கலாம். அடுத்த டிப் என்னென்னா, வழக்கமாக இந்த மாதிரி ஒட்டடை அடிக்கிறதுக்கு அதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கும், அந்த இதை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி மைன்யூட் ஏரியாவில் அது உள்ளே நுழையிறதில்ல. அதுக்கு இந்த மாதிரி பாட்டில் க்ளீன் பண்ணுற இந்த ப்ரஷ் இருக்கும், இதை யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக உள்ளே க்ளீன் பண்ணுது. நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறனால எல்லா இடத்துக்குள்ளேயும் நம்மளால் உள்ளே விட்டு நம்ம க்ளீன் பண்ண முடியும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னா, வழக்கமாக காய்கறியெல்லாம் கேரி பேக்கில் ஸ்டோர் பண்ணுவீங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி துணி கடையில் கிடைக்கிற கிளாத்தில், அப்புறம் இந்த கல்யாணத்தில் கொடுப்பாங்க இல்லைங்களா மஞ்சப்பை, அந்த மாதிரி செமி காட்டனில் இருக்கிற அந்த மாதிரியான பை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா லைஃபும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நீங்கள் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாமல் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், லைஃப் நல்லாவே வருது. நான் இந்த தக்காளியை 1 வாரம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து பார்த்தேன், நல்லாவே இருக்குது. காட்டன் கிளாத்தில் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. அடுத்து நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, வழக்கமாக காலிஃப்ளவர் சில்லிலாம் போடுவீங்க இல்லைங்களா, அப்போ சுடு தண்ணியில் உப்பு போட்டு மஞ்சள் போட்டு நீங்கள் அந்த காலிஃப்ளவரை போட்டு ஊற வைப்பீங்க. அப்படி பண்ணும்போது அந்த காலிஃப்ளவருக்குள்ளே இருக்கிற பூச்சியெல்லாம், வண்டு இதெல்லாம் அப்படியே அந்த சுடு தண்ணியில் சேர்த்து அந்த
பூ செத்து போயிடுது. அந்த பூக்குள்ளேயும் அந்த காலிஃப்ளவருக்குள்ளேயும் அது தங்கி இறந்துடுது. அதை விட நீங்கள் நார்மல் ப்ளைன் வாட்டரில் இதே உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 1/2 hour ஊற விட்டுட்டிங்கன்னா அந்த உப்பு இருக்கிறதுனால அந்த பூச்சியெல்லாம் மேலே மிதந்து வந்துடும். நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். அப்புறம் வழக்கம் போல் தான் நீங்கள் காலிஃப்ளவர் சில்லி போட்டுக்கலாம். சில்லி போடும்போது மைதா மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு 1:1 போட்டுட்டு வரமிளகாத்தூள், பெருங்காயத்தூள், சோடாப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக சோயா சாஸ், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கடையில் போடுற மாதிரி சில்லி சூப்பராக வரும். நான் நைட்டு குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கும்போது சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் நான் இங்கே 1/2 கிலோ வெல்லத்தை பொடி பண்ணி இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பதம்லாம் வர வேண்டாம். இது நல்லா கரைஞ்சி நம்ம ஃபில்ட்ரு பண்ணுற அளவுக்கு இருந்தால் போதும். அதுக்காக தண்ணி ரொம்ப கம்மியாக விட்டிங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது கெட்டியாகிடும். இது முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு நீங்கள் கொதிக்க வச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லை நாங்கள் இவ்வளோ வெல்லம்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு இருக்கிறவங்க வெல்லத்தை உடைக்காமல் இந்த மாதிரி பீட்ரூட் கட்டையில் துருவிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அங்கங்கே கட்டி தட்டாமல் இருக்கும். டக்குன்னு கரைஞ்சிரும். பூ மாதிரி ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம பார்த்த இந்த 7 டிப்பில் ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட்.